வணக்கம். இன்னைக்கு நாம ஒற்றுமையின் நாள் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பிரசங்கத்தோட ஆழமான அலசல பார்க்க போறோம். இந்த பிரசங்கத்தோட மையச் செய்தியே ஒரு அடிப்படை ஆன்மீக போராட்டத்தை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு எதிரெதிர் சக்திகளுக்கு நடுவுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் விஷயம். சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வர்ற இந்த மேற்கோள் தான் இந்த முழு பிரசங்கத்துக்கும் அடித்தளமா இருக்கு. அதாவது ஒன்னு சேர்க்கிற தெய்வீக செயல், இன்னொன்னு சிதறடிக்கிற எதிர் செயல். இதுக்கு நடுவுல வேற வழியே இல்லைங்கிறத தெளிவா சொல்லுது. இந்த பிரசங்கத்துல முதல்ல சொல்ற வாதம் என்னன்னா, ஒற்றுமைங்கிறது கடவுளோட அடிப்படை வடிவமைப்பு மற்றும் விருப்பம் அப்படிங்கிறது தான். இதுக்கு முதல் உதாரணமா ஆணும் பெண்ணும் இணையறத சொல்றாங்க. அவங்க ஒரே மாம்சமா மாறுவாங்கன்னு சொல்றது மூலமா கடவுளோட நோக்கமே ரெண்டு விஷயங்களை ஒன்னா பிரிக்கவே முடியாத அளவுக்கு இணைக்கிறது தானே இந்த பிரசங்கம் வாதிடுது. சரி, இந்த ஒரே மாம்சமா மாறுற யோசனை வெறும் ஒரு தம்பதியோட நிக்கல. இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். இலக்கே என்னன்னா முழுமையா ஒன்றிணைக்கப்படுவது. இத இன்னும் அழுத்தமா சொல்ல இயேசுவோட ஜெபத்தையே இந்த பிரசங்கம் மேற்கோள் காட்டுது. நாங்க ஒன்னா இருக்கிற மாதிரி அவங்களும் ஒன்னா இருக்கட்டும், அப்போதான் நீங்க தான் என்ன அனுப்பினீங்கன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கோங்கிறார். பாத்தீங்களா, இந்த ஒற்றுமைங்கிறது வெறும் உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, அது வெளி உலகுக்கு ஒரு பெரிய செய்தியும் சொல்லுது. சரி, ஒரு பக்கம் தெய்வீக இலக்கு ஒற்றுமைன்னு பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு எதிரா என்ன இருக்கு? பிரிவினை. இந்த பிரசங்கம் பிரிவினைய ஒரு தீய சக்தியோட வேலையா சித்தரிக்குது. இங்க பாருங்க, இந்த வேறுபாடு ரொம்ப தெளிவா காட்டப்பட்டிருக்கு. கடவுளோட வேலை என்ன? சேர்க்கிறது, ஒன்றிணைக்கிறது. அதுக்கு நேர் எதிரா சாத்தானோட வேலை என்ன? சிதறடிக்கிறது, பிரிக்கிறது. ரொம்ப சிம்பிள். பிரிவினையை உண்டாக்குற ஒவ்வொரு செயலும் அந்த சிதறடிக்கிறவரோட வேலை என்ன இது சொல்லுது. இந்த சிதறடிக்கிற விஷயத்த இன்னும் நல்லா புரிய வைக்க 3 பிரபலமான உவமைகளை இந்த பிரசங்கம் பயன்படுத்துது. மேப்பன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஆடு, உரிமையாளர்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன நாணயம், அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மகன். இது எல்லாமே பிரிவினை அல்லது சிதறலோட வெவ்வேறு வடிவங்கள் தான். இந்த ஒரு மேற்கோள் பிரசங்கத்தோட மைய கருத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை இறக்கைக்கு கீழே சேர்க்குமோ அப்படி நான் உங்களை சேர்க்க எத்தனையோ தடவை ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க விரும்பல. கடவுளோட சேர்க்கணுங்கிற ஆசைக்கும் மனுஷங்களோட எதிர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இது எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. சரி, இப்போ தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இந்த ஒற்றுமைய நிஜத்துல எப்படி அடையிறது? அதுக்கான நடைமுறை வழிகளை தான் அடுத்து பார்க்க போறோம். இந்த பிரசங்கம் ஒற்றுமைக்கான பாதைய ரொம்ப தெளிவா 6 படிகளா பிரிச்சு காட்டுது. வேதத்தோட உடன்படணும், ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும், சமூகம் சொல்ற விசுவாசத்துல ஒன்றிணையணும், தலைவருக்கு கீழ்ப்படியணும், எல்லாரும் ஒரே மனசோட இருக்கணும், ஒரே நோக்கத்தோட ஜெபிக்கணும். இதுல முக்கியமா உடன்பாடு, பக்தி, கீழ்ப்படிதல் இதுக்கெல்லாம் அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படிகள்ல சொன்ன ஒரே மனம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா இங்க சொல்றாங்க. ஒரே மனம், ஒரே சிந்தனைன்னா என்ன? ஒரு சமூகம் ஒரே மாதிரியான மனநிலை, ஒரே நோக்கம், ஒரே நம்பிக்கை முறையை பகிர்ந்துகிறது. அப்படி இருந்தா உள்ளுக்குள்ள எந்த பிரிவினைக்கும் இடமே இருக்காது. ஓகே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்த ஒற்றுமை அடையணும்? இதனால என்ன பிரயோஜனம்? இந்த ஒற்றுமைக்கான இறுதி நோக்கம் என்னங்கிறத விளக்கித்தான் இந்த பிரசங்கம் முடியுது. இறுதியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் பயன்படுத்தப்படுது. திருச்சபைங்கிறது பல பாகங்கள் கொண்ட ஒரே ஒரு உடம்பு மாதிரி. நாம எல்லாரும் அந்த ஒரே உடம்போட பாகங்கள் தான். கை, கால், கண்ணு, காதுன்னு பல உறுப்புகள் இருக்கு. சிலது வேலை செய்ய, சிலது அழகுக்கு. ஆனா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியமான பங்கு இருக்கு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உருவகம் பன்முகத்தன்மையை எப்படி பாக்குதுங்கிறது தான். நாம ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் ஒரே முழுமையான உடம்புக்கு சொந்தமானவங்க. இதை உறுதி செய்ய இந்த வசனம் பயன்படுத்தப்படுது. ஏன்னா நாம அவருடைய உடலோட உறுப்பினர்கள். அதாவது தனிப்பட்ட விசுவாசிகள்ங்கிறது தனித்தனி ஆட்கள் கிடையாது. அவங்க கிறிஸ்துங்கிற ஒரே உடம்போட பிரிக்க முடியாத பாகங்கள். ஆக இறுதியான செய்தி என்னன்னா, ஒரு காலத்துல ரொம்ப தூரமா இருந்தவங்க கூட பக்கத்துல கொண்டு வரப்பட்டு ஒரே குடும்பத்தோட ஒரு பகுதியா மாறிட்டாங்க. இந்த ஒற்றுமை பழைய பிரிவினைகளை எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது தனித்துவமான குடும்பத்தை உருவாக்குது. சரி, இந்த பிரசங்கம் ஒரு சபைக்குள்ள எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு தெளிவான வழியே காட்டுது. ஆனா இது ஒரு கேள்வியை எழுப்புது. இப்படிப்பட்ட ஒரு குழு வெளியுலகத்துல இருக்கிறவங்களோட எப்படி பழகுவாங்க? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.